ஹலோ கைஸ், நம்ம ஒரு டாபிக் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது டிபிஎம்எஸ்ல என்ன டைப் இருக்குது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரி டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது பேசிக்காக வந்து ஆர்டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிபிஎம்எஸோட மெயின் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டேட்டா ஸ்டோர்ட் இன்டு டேபிள்ஸ். ஓகேங்களா? ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் இந்த வந்து இந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ டேட்டா வந்து ஒரு இடத்துல எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணணும்னா அது வந்து நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபிஷியண்டாக ஈஸியாக ஸ்டோர் பண்ணணும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஆர்டிபிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் வைட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? டிபிஎம் சொல்கிறாங்க. இது வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேபிளாக இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்ன சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் டேட்டா மாடல் எஸ்கியூஎல். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ் பண்ணலாம், நம்ம வந்து குவாரிங் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து அதை மேனுபுலேட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஈஸியாக வந்து இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஆட் பண்ண முடியும், ப்ளஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் ஆப்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா மை எஸ்கியூஎல், அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரே எஸ்கியூஎல், அப்புறம் ஆரக்கிள் டேட்டாபேஸ், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் அண்ட் ஐபிஎம் DB2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குது? ஸோ நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிசைன் பார்த்தீங்கன்னா டிசைன் ஹேண்டில் லார்ஜ் வால்யூம் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காக டிசைன் பண்ணப்படுது பார்த்தீங்கன்னா பெரிய அளவான டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சராகவே இல்லை டேட்டா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பர்சன் ஏ இருக்கார், பர்சன் பி இருக்கார். பர்சன் ஏ டீட்டெயில் வந்துன்னா ஒரு டீட்டெயில் ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேமு, ஏஜ், என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு டீட்டெயிலாக இருக்குது. பட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேமு, ஏஜ் மட்டும் தான் இருக்குது டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ அன்ஸ்ட்ரக்சராக இருக்குது, எல்லாமே வந்து ஈவனாக இல்லை, அன்ஸ்ட்ரக்சராக இருக்குது, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சராக இருக்குங்களா? இந்த மாதிரி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது டேட்டா ஃபிக்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் மாடல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிவைட் ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப் மாடல். ஓகேங்களா? அது ரிலேஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது டிவைட் பண்ணுது சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா பெரிய டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தப்படுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிகவரிங் ஹை ஸ்கேலபிலிட்டி. எங்கே வந்து ஹை ஸ்கேலபிலிட்டி, எங்கே வந்து இன்னும் பெருசாக்கணும்னு சொல்லிட்டு எங்கே தேவைப்படுது அங்கே வந்து இந்த நோ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எங்கே தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கே தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் எங்கே தேவைப்படுதோ அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னோட மொத்த டேட்டா வச்சு பிக் டேட்டா அனலைஸ் பண்ணோன்னா அங்கே கண்டிப்பாக இந்த நோ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் சம் வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம். இதில் என்னென்ன எக்ஸாம்பிளான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மோங்கோ டிபி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கசன்ட்ரா இருக்குது, அப்புறம் ரெடி இருக்குது, அப்புறம் கோச் பேஸ் இருக்குது, அப்புறம் அமேசான் டைனமோ டிபி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா OODBMS சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது ஸ்டோர்ஸ் டேட்டா இந்த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்கம்ப்ளீஸ் போத் டேட்டா வந்து பிஹேவியர். அது வந்து என்ன வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ஸ்டோர் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுது, அதோடைய பிஹேவியரும் ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் அந்த சென்சிட்டிவ், இது வந்து நான் சென்சிட்டிவ், இது வந்து அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது பிஹேவியர் எப்படி, அந்த டேட்டாவோட பிஹேவியர் என்ன, அது எவ்வளோ வந்து முக்கியம்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் ஒரு அந்த டேட்டாபேஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டீடைல்ஸும் டேட்டாபேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்கணும், இது தனியாக இருக்கணும், அந்த டேட்டாவையும் தெரிஞ்சு வச்சுக்குது, ப்ளஸ் அந்த டேட்டாவோட பிஹேவியரும் தெரிஞ்சிச்சுனால அது வந்து யாருக்கு எதை கொடுக்கணும் சொல்ல தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணப்படுதும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு டேட்டா, இப்போ கரண்ட் டேட்டா ப்ளஸ் ஃபியூச்சர் டேட்டா இது மாதிரி வந்து அந்த ஒரு இன்டர் கேண்டடாக இருக்க நிறைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் சிஸ்டம் இருக்காது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா வந்து பல வகையில் யூஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க பஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெல் சூட்டபிள் ஃபார் அப்ளிகேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா மாடல். எந்த அப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டா மாடல் இருக்கோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா DB4O, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்சன்ட் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸோடைய சிஸ்டமுடைய ஒரு எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் பேசிக். ஓகேங்களா? நான் ஒரு ஸ்டோரேஜ்னு ஒரு சர்வர் பில்ட் பண்ணுறேன்னா அதில் பில்ட் பண்ணுற சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அது தன்மை அதை எப்படி நம்ம கேட்டகரி பண்ணலாம், யாருக்கு எங்கே யூஸ் ஆகும் சொல்லிட்டு அந்த டேட்டா பேஸ்னால அது ஒரு சாஃப்ட்வேர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் என்ன டைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டேட்டா சர்வர்ன்றது வந்து நம்ம ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ், அதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஹிரார்ச்சிக்கல் பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்கனைஸ் டேட்டா இன்டு
ட்ரீ ஓகேங்களா, ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் வித் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இப்படி ஒரு மரம் மாதிரி உருவாக்குது ஓகேங்களா. ஸோ பேரண்ட் சைல்டு அந்த டேட்டா வந்து அதை கனெக்ட் பண்ணி சேவ் பண்ணி சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது ரெக்கார்ட் ஈச் ரெக்கார்டு 1 பேரண்ட் ஆர் 0 ஆர் மோர் சைல்டு ஓகேங்களா. இதை மாதிரி ரெக்கார்ட் பண்ணது ஒரு பேரண்ட் டேட்டா ப்ளஸ் வந்து சைல்டு டேட்டா 0 அல்லது அதுக்கு மேற்பட்ட சைல்டு டேட்டாவை சேவ் பண்ணி சொல்கிறாங்க ஓகேங்களா. இது டிபிக்கலி யூஸ்டு ஃபார் மேனேஜிங் டேட்டா வித் ஃபிக்ஸ்ட் அண்ட் ப்ரெடிக்டபிள் ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸடாக இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காரு, அவர் கீழே இந்த டேட்டா தான் கண்டிப்பாக வரும், இது கீழே உள்ள டேட்டா தான் சொல்லி உங்களுக்கு ஃபிக்ஸடாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிராச்சி டேட்டா சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இடத்துல வந்து இது பயன்படுத்தி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் அண்ட் இது வந்து சச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் அண்டு டிக்டரி ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க ஓகேங்களா. டைரக்டரி ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க ஓகேங்களா பேசிக்காக. ஸோ ஃபைல் சிஸ்டமாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து டைரக்டரி ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் ஐபிஎம் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது என்னென்ன ஆப் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் தென் விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ அதாவது பேரண்ட்டு அப்புறம் அதோட சைல்டு சொல்லிட்டு அதோட டேட்டா வந்து ஹிராச்சிக்கலாக சேவ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிநிலைகள் சொல்லுவாங்க தமிழ் ஓகேங்களா. ஸோ வந்து ஹையர் அப்புறம் லோவர் அப்புறம் லோவர் வரதுக்குங்களா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நெட்வொர்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்டாக ஹிராச்சிக்கல் மாடல். இது வந்து அந்த முன்னாடி பார்த்த மாடலோட ஒரு எக்ஸ்டெண்ட் மாடல் பெரிய மாடல் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோ இங்கிச் ரெக்கார்ட் டு மல்டிபிள் பேரண்ட் அண்ட் சைல்டு ரெக்கார்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் மல்டிபிள் சைல்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேரண்ட் மல்டிபிள் சைல்டு ரெக்கார்டு இங்கே சேவ் பண்ணி சொல்கிறாங்க ஓகேங்களா. அதனால தான் இந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் அந்த ஹிராச்சிக்கல் டேட்டாபேஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கிரியேட்டிங் நெட்வொர்க் வித் கிராஃப் லைக் ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா இந்த இது நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ சூட்டபிள் ஃபார் ரெப்ரசென்டிங் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த என்டிட்டிஸ். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்பை இது சேவ் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் யூஸ் டு இன்ஜினியரிங் எங்கே அதிகமாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டெலிகம்யூனிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா IDMS சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இன்டெகிரேட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் வந்து யூனிட் டேட்டா சொல்லு. இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் மெமரி டேட்டாபேஸ் மேனேஜ் சிஸ்டம் ஓகேங்களா. இதுதான் ஒன் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த IMDB/MBS ஓகேங்களா. இது வந்து இன் மெமரி டேட்டாபேஸ் மேனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி மெமரியை சேவ் பண்ணிக்கிறாங்க. ரேதர் தான் டிஸ்கில் சேவ் பண்ணுறதை விட ஹார்ட் டிஸ்க் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு பிரைமரி டிஸ்கில் சேவ் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு ஃபாஸ்ட் டேட்டா ஆக்சஸ் கொடுக்குது. கம்பேரிங் அதர்ஸ் வந்துன்னா இப்போ ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுட்லேயே கேமிங் ப்ளே பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மொபைலில் வந்து ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட் இருந்தாலே போதும். நம்ம மொபைல் வந்து அதிகமாக ரெக்யூர்மெண்ட் தேவையில்லை, அதிகமாக ரேம் தேவையில்லை, அதிகமாக ரோம் தேவையில்லாம் வருது ஓகேங்களா. ஸோ க்ளவுட் கேமிங்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்மெமரி டேட்டா சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது, டேட்டா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், செம்ம ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அண்ட் யூசர் அப்ளிகேஷன் ரெக்வரிங் ஹை பர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அந்த ஸ்டோரேஜில் ஓகேங்களா. அப்புறம் என்ன லோ லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ சச்சஸ் ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கேச்சிங் யூஸ் பண்ணுறாங்க, கேஷ் மெமரி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ கேஷ் மெமரி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த IMDBMS யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. IMDBMS ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா SAP HANA ஓகேங்களா. SAP HANA சொல்ல HANA, அப்புறம் பார்த்தீங்கன்னா Oracle Time 10, அப்புறம் பார்த்தீங்கன்னா Redis ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்மெமரி டேட்டா சிஸ்டம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளவுட் டேட்டா சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ ரீசெண்ட் டேஸில் எல்லாரும் யூஸ் பண்ணுறது அந்த க்ளவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகே DBMS. ஸோ க்ளவுட் டேட்டா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்டல் மேனேஜ் தேர்ட் பார்ட்டி ஓகேங்களா. முன்னாடி தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுக்குறாரு, அவர் தான் ஹாஸ்ட் பண்ணுறாரு, நமக்கு யூஸ் பண்ணுறது கொடுக்குறாரு ஓகேங்களா. ஸோ இது என்னென்ன இதோட மீன் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி ஓகேங்களா. நம்ம எவ்வளோ வேணால் இது ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம பே பண்ணுறது மூலமாக நம்ம எவ்வளோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவ் ஓகேங்களா. காஸ்ட் எஃபெக்டிவ் கம்பேர்டு ட்ரெடிஷனல் ஆன் ப்ரிமிசஸ் டேட்டாபேஸ். நம்ம ட்ரெடிஷனல் ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா நம்ம இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி க்ளவுடில் சேவ் பண்ணும்போது நமக்கு அது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ கம்பேரிங் நம்ம ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ் விட இது வந்து கொஞ்சம் பெட்டர் நம்ம சொல்லலாம். ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஓவர் த இன்டர்நெட் ஓகேங்களா. நம்ம ஈஸியாக இன்டர்நெட் தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சூட்டபிள் ஃபார் க்ளவுட் அண்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன். க்ளவுடில் தான் அப்ளிகேஷன் இருக்குது போது ஃபுல்லாக ஆன்லைன் தானே, இது ரொம்ப அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அடாப்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா SaaS ஓகேங்களா. ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ் அந்த பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. இப்போ சாஃப்ட்வேர் தான் சர்வீஸ்ன்றவங்களாம் இதை யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா ப்ராசஸிங் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க அந்த க்ளவுடு டேட்டா சிஸ்டம். அந்த இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அமேசான் RDS, கூகுள் க்ளவுட் SQL, மைக்ரோசாஃப்ட் Azure SQL டேட்டாபேஸ், அப்புறம்னா MongoDB, Altas ஓகேங்களா. ஸோ அட்லஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் டேட்டா சிஸ்டமுக்கு இவங்க சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டா சிஸ்டம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RDBMS, அப்புறம் வந்து NoSQL டேட்டாபேஸ், அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம், அண்ட் தென் ஹிராச்சிக்கல் டேட்டாபேஸ் சிஸ்டம், அப்புறம் நெட்வொர்க் டேட்டாபேஸ் சிஸ்டம், அண்ட் தென் இன் மெமரி டேட்டாபேஸ் சிஸ்டம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஓகேங்களா.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதே உங்கள் வேலை.